விஷ்ணு பிரமா சிவன் ஈஸ்வரன் பரமசிவன் விஷ்ணு பிரமா மகேஷ் முக்கால் சத்தியம் கோர்ட்டில் பதிவு பண்ணிக்கோப்பா. 2ஆம் நம்பருக்கு கணக்கு போட்டாச்சு. 3 தலைச்சக்கரம் 3 புலி இதெல்லாம் வச்சு பேப்பரை வச்சு கூத்தடிச்சு வச்சுருக்கான். கூத்தடிச்சு மேலே அடித்து சிங்கி தட்டு தான். ஒவ்வொரு நிர்வாகம் பூராமே 2ஆம் நம்பர் பிஸ்னஸ் தான் போகுது. அப்போ அந்த இடத்த அழிக்கிறதுக்கு குளத்தில் அள்ளு தான் மலையை உடைக்கான். எல்லாமே 2ஆம் நம்பர் தான். கணக்கு பதிவு பண்ணிக்கோ, கோர்ட்டில் பதிவு பண்ணிக்கோப்பா. கோட்டார் ஆணு பெண்ணும் டெல்லி தமிழ்நாடு ஊடாளப்பட்ட மாநிலம் உலக நாடு பதிஞ்சுக்கோ. கணக்கு விட்டாச்சு. ஆட்டோமேட்டிக்காக தரப்பட விமானப்பட உள்ளே செக் பண்ணையில் அரை தருமடி விழும். அப்போ தான் அடங்குவான், இல்லைன்னா அடங்க மாட்டான். ரொம்ப மோசத்தில் விரிச்சிட்டான். இன்னும் கொடியை தூக்கி உட்காந்து ஆட்டுதானா, கொடியை தூக்கி தான் அம்புட்டு 2ஆம் நம்பருக்காக விட்டுட்டான். ஒரு கொடியை தூக்கி அதிமுக விட்டு நாசம் பண்ணி வச்சுருக்கான். திமுக 100க்கு 100, அதிமுக 70க்கு 70, திமுக 100க்கு 100, தாவேக்கா 20க்கு 20 உட்காந்துருக்கான். இப்போ இதான் கணக்கு. காங்கிரஸு அவன் சைபரு விவசாயம் 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 அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. தெற்கு போல ராஜபாளையத்தில் ஒரு அமைச்சர் இருந்தான். அவன் 50க்கு 50க்கு பூரா இந்த வட்டாரம் பூரா அழிச்சிட்டான். மதுரை மாவட்டத்துக்கு தெற்க வரைக்கும் கன்னியாகுமரி வரைக்கும் பூரா ஜமீன் கணக்காக பிடிங்கிட்டான். அங்கிட்டு உள்ளவன் திருச்சியில் கிடக்கிறவன், தஞ்சாவூர் கிடக்கிறவன், அங்கிட்டு இங்கிட்டு கிடக்கிற அரசியல்வாதி அங்கிட்டு சோழி முடிச்சிட்டான், சென்னை மெட்ராஸ் வரைக்கும். இப்போ கணக்கு பூரா முடித்து ஒண்டிச்சாச்சு, கணக்கு போட்டாச்சு. இந்த கேடுகட்ட வகையில் கொடியை தூக்கி தான் பாழாக்கியிருக்கான். கொடியை தூக்கி தான் பூமி அழிச்சிருக்கான். கொடியை தூக்கி தான் எல்லாம் நாசம் பண்ணி வச்சுருக்கான். அந்த கொடியை தூக்கி ஆட்டினவனா கொடியோடு தூக்குற கணக்கு இதுதான். கொடியோட வேரோட வாடு வரை கிடக்கிறோன்னா ஒட்டா வலிச்சு எல்லக்கூடிய நேரம் வரும். அதான் தரப்பட விமானப்பட. அதான் கணக்கை புரிஞ்சுக்கப்பா. கேட்குற கேள்வி அவன் அதான் கேட்பான். உனக்கு உயிர் வாழ்கிறதுக்கு என்ன அந்த கேள்வி கேட்பான். விவசாயம். அந்த விவசாயத்தை தவிர எங்கே போன? நிலப்பரப்பு ஐயா கடவுள் கொடுத்துருக்காரு. சுரண்டி உன் பொண்டாட்டி புல்லை சாப்பிட்டு போ. எல்லாம் கேட்டுக்கோப்பா. கணக்கு வழக்குகள் பார்க்குற பொம்பளை பிள்ளைகள் பார்க்கு. இது ஆண்டவன் என்னைக்கு இந்த தண்டனை கொடுக்க போகிறாரு அப்படின்னு அந்த பொம்பளை பிள்ளைய கும்பிட்டு கேட்கு. அப்போ நீதிமன்றத்தை நீ கும்பிடலையாப்பா? கோட்டார் ஆணு பெண்ணு வழக்கறிஞர் வரைக்கும் ஏழை எளிய மக்கள் பூரா கும்பிடுது. கடவுளே என்னைக்கு இந்த தண்டனை கொடுக்க போகிறீங்க? ரொம்ப அநியாய சேட்டை பண்ணுதான், அகம்பா சேட்டை பண்ணுதான். ஒரு பக்கம் புயலை கஞ்சா புயலை விற்கான், ஒரு பக்கம் சாராய வியாபாரம் விஸ்கி வியாபாரம் பார்க்கான், ஒரு பக்கம் டாஸ்மார்க்கு கடையாக திறந்து விடுதான், ஒரு பக்கம் பூரா நிலத்தை அழிக்கான், ஒரு பக்கம் விவசாயத்தை அழிக்கான். எங்கே போனாலும் ரோட்டு காட்டில் பூரா ஒரு புகையாக விட்டு போகிறான். எங்களால் முடியலை ஐயா, மூச்சு திணறுது, சாப்பிட்ற உணவு கூட சாப்பிட முடியலையே கடவுளேன்னு கேட்கு. ஏழை எளிய மக்கள், அன்றாட உழைச்சி சாப்பிட்ற மக்கள் கேள்வி கேட்கு. இதுக்கு என்னப்பா விட? நீயே புரிஞ்சிக்கோ, கோர்ட்டில் புரிஞ்சிக்கோப்பா. நீ கோர்ட்டில் இதை பதிவு பண்ணிக்கோப்பா. கோர்ட்டில் பதிவு பண்ணிக்கோ. 2ஆம் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக தரப்பட விமானோட அப்படியே நடுரோட்டில் என்னென்ன கூத்து அந்த இடத்துல பண்ணி வச்சுருக்கான், அந்த இடத்துல என்ன பண்ணி வச்சுருக்கான் அந்த காணொலியில் விடுவாங்க. விட்டுட்டு சூடு வச்சு விடுவாங்க. வாயில் நாக்குலேயும் பின்னாடி முன்னாடி 108 நரம்பு இருக்குது. முன்னாடி குடிச்சிட்டு கழிச்சிட்டு அப்படியே 4 வீலரில் அப்படி 2 கையை தூக்கி போட்டு போவான். 2 வீலரில் கையை தூக்கி போட்டு போகிறான். என்ன காரணம்? நாங்கள் மில்லு தொழிற்சாலை கம்பெனி நிறைய கட்டி வச்சுருக்கேன், வீடு வாசல் நிறையா கட்டி வச்சுருக்கேன், இடம் ஏகப்பட்ட வாங்கி போட்டு வச்சுருக்கேன்னு 2 கை காலை தோலை தூக்கி போட்டு போகிறான். கணக்கு செக் பண்ணல அடியே உனக்கு வைக்க வேண்டிய இடத்துல வச்சு தூக்கி எறிவான். அதுதான் முக்கால் சத்தியம். கணக்கு போட்டாச்சுப்பா. பதிஞ்சுக்கோப்பா கோர்ட்டில், நீதிமன்ற கோர்ட்டில். என்னப்பா நீங்களே உங்கள் மனசுக்குள்ளே ஒரு கேள்வி கேட்கிய, நீதிபதியை பூரா கேள்வி கேட்கிய, உங்கள் மனசுக்குள்ளே கேட்கிய, ஆணும் பெண்ணும் கேள்வி கேட்கிய. எங்களுக்கு பாதுகாப்பு இருந்தால் தான் நாங்கள் இதை செய்ய முடியும்னு நீங்கள் கேட்கிய. அதுக்கு தான் வா அப்படின்னு ஒரு கேள்வி ஐயா கடவுள் போடுதார். வா. இது எல்லாமே நீதிமன்றத்தில் இருக்குது. தப்பு ஓவர் மேலே போயிடுச்சு. தரப்பட விமானப்பட எல்லா படையும் உள்ளே வர்றதுக்கு கணக்கு நீதிமன்ற கோர்ட்டில் எல்லா கோர்ட்லேயுமே இருக்குது கணக்கு வழக்கு. மொய்யின்னு சிட்டி கிராமத்தில் அடிதடி வெட்டு குத்து நிறையா போகிறதுக்கு இந்த தரப்பட விமானப்படம் எல்லாம் உள்ளே வர்றதுக்கு எல்லா கணக்கு இருக்குது. இப்போ எல்லாம் 2ஆம் நம்பரை அழித்து வச்சுருக்கான். இப்போ எல்லாம் ஓட்டி பாழாக்கி வச்சுருக்கான். இதுக்கு வர்றதுக்கு கணக்கு உள்ளே இருக்குது. டெல்லி இருக்குது, தமிழ்நாடு இருக்குது, ஊடாளப்பட்ட மாநிலம் எல்லா நீதிமன்ற கோர்ட்டில் இருக்குது. உங்கள் மனசில் அதான் ஓடுது. எங்களுக்கு பாதுகாப்பு இல்லையா, நாங்கள் பாதுகாப்பு இருந்தால் தான் தக்க தண்டனை போட முடியும், நீங்கள் பாதுகாப்பு இல்லாமல் செய்தீங்களையா அப்படின்னு நீ கேட்க. கோட்டார் ஆணுன்னு கேட்க. அது ரைட்டு. நீ கேட்குற கேள்வி கரெக்டு தான். அது கொடுப்பார், அந்த டைம் வரும் கொடுப்பார். அதுக்கு முன்னாடி சுதாரிக்கிறது நீங்கள். கோட்டார் ஆணு பெண்ணு வழக்கறிஞர்கள் சுதாரிச்சுக்கோங்க. முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கப்பா. இந்த கண்டாவளியுமே அழிச்சிருவான். கேடுகட்ட உரிமை அரசியல்வாதி கொடியை தூக்கி தான் எல்லாம் அழிச்சு வச்சுருக்கான். கொடியை அதை பூரா உள்ளே தாக்கல் பண்ணிடுறப்பா. நீதிபதியை தாக்கல் பண்ணு, வழக்கறிஞர்கள் தாக்கல் பண்ணிக்கப்பா. முக்கால்